கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் புத்தகத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தில் நாம் 3வது அதிகாரத்தை படிக்க வேண்டும். வாசித்துட்டு வந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் மிகவும் பிரபலமான சம்பவம், எல்லாருக்கும் நன்றாக தெரியும் என்று நாம் வாசிக்காமல் இருந்துவிட கூடாது. இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, தானியேல் புத்தகம் புரிந்து கொள்வோம் என்ற தொடரில் அன்சீலிங் த புக் ஆஃப் டேனியல், இதில் 3ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். மரணத்தை மதியாத மூவர், டெத் டிஃபையிங் ட்ரியோ. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை நாம் ஆரம்பத்திலே வாசிக்க கேட்டோம். நான் அதை திரும்ப உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். தானியேல் 3, 16, 17, 18. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். தானியேல் புத்தகம் மாபெரும் போராட்டத்தை தத்ரூபமாக காட்டும் புத்தகம். ஒவ்வொரு அதிகாரமும் அந்த போராட்டத்தை காட்டுகிறது என்று நாம் பார்த்து வருகிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் அஞ்ஞான சிலை வணக்கத்துக்கும் மெய் தெய்வ வணக்கத்துக்கும் இடையிலான போராட்டம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அக்கினிச்சூளை சம்பவம் நடந்த வருஷம் கிமு 579, BC 579. உங்கள் பைபிளில் அந்த 3ஆம் அதிகாரத்துக்கு பக்கத்தில் எழுதிக்கங்க. கிமு 579. 2ஆம் 3ஆம் அதிகாரங்களுக்கு இடையில் சுமார் 20 ஆண்டுகள் இடைவெளி, 20 years கேப். அப்போ அந்த சமயத்தில் தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் எத்தனை வயசு இருக்கும்? 40 வயசு. 40 வயசு சரியா? ஞானிகளை வெட்ட வேண்டும் என்று அந்த சிலை சொப்பனம் அந்த சமயத்தில் 20, 21 வயசு. இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. 40 வயசு 4 பேருக்கும். அன்பானவர்களே, இந்த 3ஆம் அதிகாரத்தை பொற்சிலையும் தேவகுமாரனும் அப்படின்னு சொல்லலாம். கோல்டன் இமேஜ் அண்ட் தி சன் ஆஃப் காட். இந்த அதிகாரத்தில் என்ன இருக்குது அப்படின்றது ஒரு சிம்பிள் அவுட்லைன். 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் பொற்சிலையை ராஜா நிறுவுகிறான். 8 to 17 மூவரும் வணங்க மறுக்கிறார்கள், எபிரேய மூவர். 13 to 18 அந்த 3 பேரும் தேவனை நம்புகிறார்கள். 19 to 25 அந்த 3 பேரும் சூளைக்குள்ளே காக்கப்பட்டார்கள். கடைசி 26 to 30 வரைக்கும் அந்த மூவரும் உயர்த்தப்பட்டார்கள். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் கலவையான உலோகச் சிலை, அதனுடைய பாதங்களின் பகுதியில், அதாவது கடைசி காலத்தின் கடைசியில் நாம் இருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். அடுத்து வரும் இந்த 3ஆம் அதிகாரம் கடைசி கொடிய நாட்களில் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் நாம் சந்திக்க போகும் சவால்களை சிலிர்ப்பூட்டும் கதை வடிவத்தில் தேவன் நமக்கு முன்பாக இதை வைக்கிறார். வெறும் கதை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது ஒரு தீர்க்க தரிசன கதை, சரிங்களா? இட் இஸ் அ ப்ராஃபட்டிக் ஸ்டோரி என்று நான் புரிஞ்சுக்கணும். ஆகவே நம்ம அதை படிக்க போகிறோம். ஒரு ஜெபம் பண்ணலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, தானியேல் 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் படித்து எங்களுக்கு வேண்டிய கடைசி கால படிப்பினைகளை கற்றுக்கொள்ள நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எந்த ஒரு தொந்தரவுகள் இல்லாதபடி. ஆண்டவரே, எந்த விதமான கவனச்சிதறலும் எங்களுக்கு ஏற்படாதபடி நாங்கள் கருத்தோடு கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். அடியானை மறைத்து தேவன் பேசும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தானியேல் 2ஆம் அதிகாரம் எதிர்காலத்தை அறிந்த தேவனை நமக்கு காட்டுகிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் எதிர்கால எதிரடை சூழ்நிலைகளில் நமக்கு அருகில் வந்து உதவி செய்யும் தேவனை நமக்கு காட்டுகிறது. இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? தூரா என்ற சமவெளியில், தூரா அப்படின்னா சர்க்கியூட் அப்படின்னு அர்த்தம். ஒரு வட்டமான ஒரு பகுதி, ஒரு
ஒரு பரந்த நிலப்பரப்பு கொண்ட ஒரு பகுதி என்று பொருள். அந்த தூரா என்ற சமவெளியில் ஒரு பொற்சிலை பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கான ஆயத்தம். இது 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களில் படிக்கிறோம். பிரகாசிக்கும் அந்த பல்வகை உலோகச் சிலையை 2ஆம் அதிகாரத்தில் தன் சொப்பனத்தில் கண்ட பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சார் 3ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறான்னா, தனக்கு அடுத்து ஒரு ராஜ்யம் எழும்பக்கூடாது, தானே என்றென்றும் ஆளுகை செய்ய வேண்டும் என்ற சுயநலத்துடன் பெருமை உணர்வுடன் திமிர் பிடித்தவனாக அவன் என்ன செய்கிறான், பொன்னாலான முழுவதும் பொன்னாலான ஒரு சிலையை அவன் உருவாக்குகிறான். உயரம் எவ்வளோ பைபிள் சொல்லுது? 60 முழம். ஒரு முழம்னா 18 இன்ச்சு, 18 அங்குலம், 90 அடி என்று சொல்லலாம். 6 முழம் அகலம், அதாவது 9 அடி உயரம் என்ற அளவில் 9 மாடி உயரத்திற்கு பிரம்மாண்டமாக ஒரு பொற்சிலையை செய்தான். தங்க சிலை. ஏற்கனவே நம்ம போனவர் படித்தோம்ல, பொன்னகரி பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம் அப்படின்னு படித்தோம். அங்கே தங்கத்துக்கு பஞ்சமே கிடையாது, அவ்வளவு தங்கம். இவன் எங்கெல்லாம் போய் போர் செய்தானோ அந்த போரின் வெற்றியாக கொள்ளை பொருளாக அவன் தங்கத்தை நிறைய கொண்டு வந்திருக்கிறான் நேபுகாத்நேச்சார். ஆகவே அந்த தங்கத்தை எல்லாம் வைத்தவன் என்ன செய்கிறான், ஒரு பிரம்மாண்டமான சிலையை செய்தான். அதனுடைய பேஸில் இருந்து அந்த சிலையினுடைய அந்த அஸ்திபாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அஸ்திபார மேடையும் சேர்த்து தான் 90 அடி உயரம் என்று அந்த சிலையை குறித்து வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். யாரெல்லாம் வந்தாங்க? தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர், ட்ரெஷரர்ஸ் ஆஃப் எவ்ரி நேஷன். கிட்டத்தட்ட 127 தேசங்கள். சரிதானே? அப்படி தானே படிக்கிறோம். மேதிய பெர்ஷியாவில் இதெல்லாம் முதல்ல யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு? நேபுகாத்நேச்சார் எல்லாம் ஆளுகை செய்கிறான். ஆகவே இப்படி எல்லா நாடுகளிலும் இருந்து நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர், இன்னும் பல உத்தியோகஸ்தர்கள் என்று பெரிய பெரிய அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் இந்த பிரதிஷ்டைக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் பைபிளை நல்லா பாருங்கள், ஆசாரியர்களோ ஞானிகளோ ஜோசியரோ சாஸ்திரிகளோ சூனியக்காரரோ அங்கே அழைக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அவர்களும் இந்த சிலையை பணிய வேண்டும் என்று அவர்கள் அறிவிப்பு பெறுகிறார்கள். பாபிலோன் மாகாணங்களின் விசாரிப்புக்காரராக தானியேலின் நண்பர்களும் அவங்க ப்ரொமோஷன் ஏற்கனவே பெற்றிருந்தார்கள். அது 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஸோ அவர்களும் அந்த உயர்வு அடைந்திருந்தபடினாலே அவங்களும் அங்கே இருக்கணும். 3 பேரும், அனனியா, மீஷாவேல், அசரியா. இப்போ கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் தானியேல் அங்கே இல்லை? 2ஆம் அதிகாரத்தில் உலோக சொப்பனம் மற்றும் உலக ராஜ்யங்களை பற்றிய விளக்கம் எல்லாம் தெய்வீக ஞானத்தால் கொடுத்தது யாரு? தானியேல் கொடுத்தார். இதனால் நேபுகாத்நேச்சார் ஆச்சரியப்பட்டார். மெய்யாகவே உங்கள் தெய்வமே யாரு? தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் அவர் ஆண்டவர், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் என்றெல்லாம் சொன்னவர். இப்படி தானியேலை கண்டு அவர் மிகவும் மெச்சினார். தானியேல் காலில் விழுந்து கூட வணங்கினாராம். அப்படி தான் படிக்கிறோம். அது உண்மையில் என்ன அர்த்தம்னா, தானியேலின் தேவனை வணங்கினதற்கு சமம். சரிங்களா? அப்படி தான் வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா தானியேல் மூலமாகத்தான் அந்த மெய் தெய்வம் அங்கே வெளிப்படுகிறார். ஆக இந்த தானியேல் இவ்வளோ விளக்கம் கொடுத்து இவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டான், நல்லாவா இருக்கும்? பேரளவில் தான் அவன் தேவனை புகழ்ந்தான். அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் கிடைச்சதுக்கப்புறம் பெயரளவில் மெய்தேவனை புகழ்ந்தான். பாருங்களேன், இதை பற்றி எலன் வைட் எழுதுனாங்க, தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் புஸ்தகத்தில் பக்கம் 504. மன்னன் சொப்பனத்தில் கண்ட சிலைக்கு தானியேல் விளக்கம் கொடுத்திருந்தான். அதன் அடிப்படையில் கொஞ்ச காலம் தெய்வ பயம் அவனை ஆட்கொண்டது. கொஞ்ச காலம் தெய்வ பயத்தோடு இருந்தான். ஆனாலும் உலக பற்றும் சுய உயர்த்துதலுக்கான விருப்பமும் அவன் உள்ளத்தில் இருந்து நீங்கவில்லை. நமக்கு அப்படித்தானே? பிரசங்கம் கேட்கும் பொழுது கொஞ்சம் பயமாக இருக்கும். மறுபடியும் என்ன வந்துடும்? உலகப்பற்று, அந்த செல்ஃப் க்ளோரிஃபிகேஷன், சுயம் அப்படி மேலே வரும். அவனுக்கு அப்படித்தான் இருந்துச்சு.
அவனுடைய ஆட்சியில் காணப்பட்ட செழிப்பு அவனை பெருமையால் நிறைத்தது. தானியேல் சொன்னா, ராஜாவே பொன்னான அந்த தலை நீரே, உமக்கு அப்புறம் அடுத்த ஒரு கீழ்த்தரமான ராஜ்யம் வரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் சொன்னி ஒன்றும் நடக்கலை. பார்த்தீங்கன்னா பாபிலோனில் செழிப்பு பெருகி கொண்டே இருக்கிறது. அப்போ அவனுக்கு பெருமை. தனது விக்கிரக வணக்கத்தை கூடுதலான வைராக்கியத்துடனும் வெறியுடனும் மீண்டும் தொடங்கினான் என்று தீர்க்கதரிசன ஆவியில் வாசிக்கிறோம். அப்போ என்ன செய்திருக்கலாம்? இந்த தானியேலை ராஜா என்ன பண்ணியிருப்பாரா, இவன் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருந்தால் சிலையை கட்டவே விட மாட்டான் என்று நினைத்து வேறொரு பணியை கொடுத்து தானியேலை தூரமான இடத்திற்கு அனுப்பியிருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த ராஜாவுக்கு என்ன எண்ணம்னா, நண்பர்களை முதலில் வளைத்து விட்டால், அந்த 3 பேரை வளைச்சிட்டோன்னா அடுத்து யாரை வளைச்சிடலாம்? தானியேலையும் பிற்பாடு வளைத்து விடலாம் என்றவன் எண்ணி இருக்கலாம் அந்த அரசன். நீங்கள் நல்லா பாருங்கள், 6 வித வாத்தியங்கள் என்னென்னலாம் வாசிப்பாங்களா? 6 விதமான வாத்தியங்கள். 5ஆம் வசனம், எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு. 6 விதமான வாத்தியங்கள் இசைக்கப்படும் போது எல்லாரும் தாழ விழுந்து என்ன செய்யணும்? அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அக்கினி சூளையில் போடப்படுவீர்கள். பவ் ஆர் பர்ன். ஒன்று வளைந்து பணியுங்கள், குனிந்து பணியுங்கள், இல்லாவிட்டால் எரிந்து சாகுங்கள். இதுதான் ராஜாவுடைய கட்டளை. ஆகவே இந்த பிரதிஷ்டை விழா நடக்கிறதே, இது ஏதோ ஒரு ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல், மத ரீதியான விழாவோ கொண்டாட்டமோ கிடையாது. ஆனால் பாபிலோனியர்கள் செய்த அனைத்திலும் மதம் ஒரு முக்கிய பங்கை வகித்தது. நல்லா கவனிங்களேன், மதமும் அரசியலும் ஒன்றா செய்கிறது பார்த்தீங்களா? இவன் அரசியல்வாதி எதை உள்ளே இழுக்கிறான்? மதத்தை உள்ளே இழுக்கிறான். சர்ச் அண்ட் ஸ்டேட் ஷுட் பி ஆல்வேஸ் செப்பரேட். சபையும், அதாவது மதமும் அரசாங்கமும் எப்படி தான் இருக்கணும்? தனித்தனியாக தான் இருக்கணும். அரசாங்கத்தோட வேலை என்ன? ஜனங்களுடைய நலனில் அக்கறை செலுத்தி ஜனங்களை பாதுகாக்கணும். அதுதான் அரசு இயல், சரிதானே? அரசியல். ஆனால் இந்த அரசியல் என்ன பண்ணக்கூடாது? மதத்திற்குள்ளே தலையிட்டு நீ இப்படி தான் வணங்கணும், இப்படி தான் கும்பிடணும், நான் சொல்கிற சாமியை தான், நான் சொல்கிற நாளில் தான் வணங்கணும்னு கட்டாயப்படுத்த கூடாது. இது வேதாகம திட்டம் கிடையாது. உங்களுக்கு விளங்குதா? இந்த மதமும் அரசியலை ஒன்றா செய்கிறது. பாபிலோன்லேயே ஒன்று சேர்ந்தது. சகல ஜாதியாரும் ஜனத்தாரும் பாஷைக்காரரும் இசையால் வசமாகி பொற்சிலையின் முன்னே தாழ விழுந்து பணிந்த போது 3 பேர் மட்டும் முடியாது என்று வளையாது நின்றனர். அவர்கள்தான் அனனியா, மீஷாவேல், அசரியா. சிலர் சொல்லுவாங்க, ராஜாவை மதிக்கலை பார் அப்படின்வாங்க. ராஜாவை மதிக்காமல் இருந்தாங்களா? அப்போ நாங்கள் வந்தே இருக்க மாட்டாங்க, சரிதானே? வந்துட்டாங்க. மன்னனை அவர்கள் மதித்தார்கள், அதனால தான் வந்திருந்தார்கள். தேவனுடைய முதல் 2 கட்டளைகள் இந்த 3 பேருக்கு நன்றாக தெரியும். என்ன என்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அப்புறம் சிலை வணக்கம் செய்யாது, நமஸ்கரிக்காது, விழுந்து வணங்காது. இந்த கட்டளைகளை இவர்கள் நன்றாக அறிந்திருந்தபடியினால ராஜாவுடைய கட்டளைக்கு அவர்கள் மறுத்து விட்டார்கள். அப்போ பாருங்களேன், திரளான கூட்டம் பொற்சிலையை வணங்கியது. பெண்டிங் கன்ஃபார்மர்ஸ், ஒரு பெரிய கூட்டம் சிலைக்கு முன்பாக விழுந்து வணங்கியது. இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்க தவறிவிடக்கூடாது அப்படின்னா, ஆன்டி கிரைஸ்ட் பிரின்சிபல், அந்த கிறிஸ்து தத்துவம் இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும், மிக அவசியம். தானியேல் முதல் 3 அதிகாரங்களையும் நீங்கள் கவனித்து பாருங்களேன். மரண தண்டனை சட்டம் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் பாருங்கள். 10ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லுது, பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, யார்? அஸ்பேனாஷ் சொல்கிறான், உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவார். அப்போ ஒரு மரண தண்டனை சட்டம் அங்கே இருக்குது, அப்படி தானே? யாராவது நான் கொண்டு வந்த கைதிகளில் இந்த முக்கியமான இந்த ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள் முகம் வாடி போயிருந்துச்சு, உங்கள் தலையை எடுத்துருவேன் அப்படின்னு ராஜா சட்டம் வச்சிருந்திருக்கிறார், சரிங்களா? அது வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்கினேன், 12ஆம் வசனம் 2:12.
இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு, இந்த மகா கோபம் உக்கிரம் 3ஆம் அதிகாரத்திலையும் படிக்கலாம். ரொம்ப டெம்பரான ராஜா யார்? ஷார்ட் டெம்பர், இந்த நேபுகாத்நேச்சார். பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். நான் ஒரு சொப்பனம் கண்டேன், மறந்துட்டேன், சொல்லுங்கன்னு சொல்கிறேன், விளக்கம் கேட்குறேன், ஒருத்தனும் இல்லை, எல்லாத்தையும் கொண்டுருங்க என்று அவன் இன்னொரு மரண தண்டனை சட்டம். சரிங்களா? 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 3:6. அதில் என்ன சட்டம் இருக்குது? எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே நீங்கள் நல்லா கவனிங்க, நடுவிலே திரும்ப வரும், போடப்படுவான். இது 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற மரண தண்டனை சட்டம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் என்ன பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்னா, முடிவு காலத்திலும் தேவ ஜனங்கள் இது போன்ற மரண தண்டனை சட்டத்தை தொழுகையின் அடிப்படையில் சந்திப்பார்கள். 3ஆம் அதிகாரத்தில் தொழுகையின் அடிப்படையில் தானே மகத்துவம் உள்ள தேவன் தம் ஜனத்திற்காக குறுக்கிட்டு நிச்சயமாக வெற்றி சிறப்பார். ஒரு சார்ட் பாருங்களேன், ஒரு அட்டவணை. பாபிலோனிய பொற்சிலை 3ஆம் அதிகாரம் தானியேல், மிருகத்தின் சொரூபம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம். ரெண்டுக்கும் ஒரு சிம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அட்டவணை. நேபுகாத்நேச்சார் வல்லமை மிக்க ஒரு பேரரசன், ஒரு யூனிவர்சல் லீடர். சரிங்களா? எல்லாருக்கும் அனுப்புகிறான் செய்தி, எல்லாம் வந்து நான் வச்சுருக்கிற சிலையை வணங்கணும். சிலை வணங்கணும் என்ன அர்த்தம்? என்ன வணங்கணும்? நான் சொல்கிறத கேட்கணும். கிங் வர்ஷிப், இன்னொன்று சேட்டன் வர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அங்கே பாருங்கள். அதே போல் போப்பு மார்க்கம் 13ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல், போப்பு மார்க்கம் வல்லமை படைத்த அமைப்பு. சரிதானே? உலகளாவிய அமைப்பு கேத்தலிக் சர்ச். 3. சகல ஜனத்தார், ஜாதிகள், பாஷைக்காரர் எல்லாரும் வணங்க வேண்டும் என்ற சட்டம். தானியேல் 3:7. அதே போல் பாருங்கள், வெளிப்படுத்தல் 13:3 பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றுவார்கள். மிருகம்னா என்ன? ஒரு ராஜ்யம், ஒரு அமைப்பு. சரிங்களா? எப்படி பாபிலோன் ஒரு ராஜ்யமோ, ஸோ கடைசி நாட்களில் ஆவிக்குரிய பாபிலோன், மர்ம பாபிலோன், மிஸ்டிக்கல் பாபிலோன், ஸ்பிரிச்சுவல் பாபிலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நலம் 6 வகை வாத்தியங்கள் இசைக்கப்பட்டது. படித்தோம்ல? 3 இடத்துல இருக்குது. 5ஆம் வசனம், 10ஆம் வசனம், 15ஆம் வசனம். 3 இடத்துல 6, 6, 6, 666. அதே போல் 6 வகை கூட்டத்தார். எடுங்க வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் எடுங்களேன், பைபிளை திறந்து இந்த வசனத்தை படிப்போம். வெளிப்படுத்தல் 13 வசனம் 16 என்ன சொல்லுது பாருங்கள். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர், சுயாதீனர் அடிமைகள். இருக்கா? 6 வகை கூட்டம். இவர்கள் யாவரும் என்ன செய்யணும்? மிருகத்தின் முத்திரையை பெறுவார்கள். சரிங்களா? அங்கே 6, 6, 6 தானியேல் 3ஆம் அதிகாரத்தில், இங்கே 13 வெளிப்படுத்தல் 13 6, 6, 6, 666. பின்னாடி வருது இல்லை? 13, 18 வருது. அந்த மனுஷனுடைய இலக்கத்தை புத்தியுள்ள மனுஷன் கணக்கு பார்க்க கடவன். அந்த மிருகத்தினுடைய நம்பர் என்ன? 666. சாலமோனுக்கும் 666 சேக்கல் நிறையுள்ள பொன் வந்துச்சு. சாலமோனுக்கு அந்த தங்கம் தான் 666, கடைசியில் கவுந்துட்டான். பிரியமானவர்களே, இந்த அட்டவணை, இந்த தானியேல் சம்பவம், இந்த 3ஆம் அதிகாரம் முடிவு காலத்தை அழகாக சுட்டி காட்டுகிறது. அதனால தான் பார்க்குறோம், இட் கண்டைன்ஸ் Daniel chapter 3 contains antichrist principle. அந்த அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான், எப்படி செயல்படுவான் எதிர்காலத்தில் அப்படின்றத 3ஆம் அதிகாரத்தில் பாபிலோன் மன்னன் நேபுகாத்நேச்சர் வழியாகவே நம்ம கற்றுக்கொள்கிறோம். 5வது காரியம், அரசியலும் மதமும் இணைந்து செயல்பட்டது. சொன்னேன்ல, பாபிலோனிலே அது சாத்தியமானது. அப்போ முடிவு காலத்திலும் அதே நடக்கும், அதே காரியம் நடக்கும். அரசும் சபையும் கைகோர்க்கும் சம்பவம் ஆவிக்குரிய பாபிலோனிலும் அப்படியே நடக்கும். ஏற்கனவே ஒன்றா சேர்ந்துருச்சு. நிறைய ஏராளமான திருச்சபைகள் கத்தோலிக்கத்தோடு இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்க. கத்தோலிக்கம் அமெரிக்காவை தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. சரிங்களா? அதான் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2 மிருகங்கள். முதல் 10 வசனங்கள் வெளிப்படுத்தல் 13 போப்பு மார்க்கம். அடுத்த 8 வசனங்கள் வெளிப்படுத்தல் 13, கடைசி 8 வசனங்கள் அமெரிக்கா. ஆகவே இப்படி மதம் என்ன செய்கிறது? வெளிப்படுத்தல் 13 முதல் 10 வசனங்கள் மதம், வெளிப்படுத்தல் 13 கடைசி 8 வசனங்கள் அரசாங்கம் அமெரிக்கா. சரிங்களா? கை கோர்த்து தான் இருக்கு. 6வது
சபையும் அரசும் சேரும்போது என்ன நடக்கும்? தேவ ஜனங்கள் உபத்திரவத்தை சந்திப்பார்கள். விளங்குதா உங்களுக்கு? என்னைக்கு இந்த சர்ச்சும் அதாவது மதமோ அரசாங்கம் ஒன்றா சேருதோ அப்போல்லாம் உபத்திரவம் தான் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு. நடந்துச்சுல்ல ஆகாப் ஏசபேல் காலத்தில்? இவங்க ராஜா ராணி மதத்தை உள்ளே கொண்டாந்தாங்க, பாகால் வணக்கம், சரிங்களா? அப்புறம் உபத்திரம். அந்த பிரின்சிபல் அதை நம்ம தானியேல் 3 அதிகாரம் 20-21 வசனங்களில் அந்த 3 பேரும் அந்த உபத்திரவத்தை சந்தித்தார்கள்னு பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 13 அந்த 3 நிகழ்ந்தது போல முடிவு கால மீதமானவர்களை கொலை செய்ய சட்டம் பிறப்பிக்கப்படும். வெளிப்படுத்தல் 13-15 அதை தெளிவாக படிக்கிறோம். பாபிலோன் மன்னன் செஞ்சது போல கடைசி காலத்தில் இந்த சபை அரசாங்க அமைப்பும் இந்த மாதிரி மரண தண்டனை சட்டத்தை கொண்டு வரும். 7வது, அக்கினி சூளையில் கிறிஸ்து தோன்றினார். சரிதானே? தூதன் வந்து விடுவித்தான் அப்படின்னு படிக்கிறோம் 3 அதிகாரம் 25-28 ஆகிய வசனங்களில். அதே போல உபத்திரவ காலத்தை கிறிஸ்துவின் 2ஆம் வருகை முடிவுக்கு கொண்டு வரும். சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அக்கினி சூளைக்குள்ள. அதே போல கடைசியில் உலகத்தின் கடைசியில் இக்கட்டு காலங்களை ஆண்டோட பிள்ளைகள் சந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? வந்து இந்த உபத்திரவங்களுக்கு முடிவு கொண்டு வருவார். அதை வெளிப்படுத்தல் 14 வசனத்தில் படிக்கிறோம். சரிங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, சிலையின் உயரம் 60 முழம், அகலம் 6 முழம். தானியேல் 3:1 படிக்கிறோம். அதே போல் 6 கீத வாத்தியங்கள் 3 தடவை அது சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தோம். தானியேல் 3ஆம் அதிகாரத்திலும் 6 வகை மனிதர் கூட்டம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த 6-3 அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல 6 வகை மனிதர் கூட்டம். மிருகத்தின் இலக்கம் 666. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு இணைப்பை, ஒரு தொடர்பை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? இன்றைக்கி புதுசாக மற்ற சபையார் அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? அந்த கிறிஸ்தனா ஒரு கம்ப்யூட்டர் மனிதன் வருவான். அல்லது நெத்தியில் பார்க்குற மாதிரி குத்துவாங்க, 6 நெத்தியில் தெரியும். அப்படிலாம் ஒரு தப்பான விளக்கங்கள். சிப்பு உள்ள சிப்பை ஏற்றுவாங்க. பைபிள் அப்படி சொல்லலை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்களை நம்ம தானியேல் படிக்கும் பொழுது வெறும் கதையாக மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. கடைசி கால பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்து என்பது ஆன்டி கிரைஸ்ட் ஆங்கிலத்தில். ஆனால் மலையாள பைபிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாங்க. எதிர் கிறிஸ்துன்னு இருக்கும் மலையாள பைபிளில். எதிர் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு எதிரானவன். அந்தி அப்படின்னா சாயங்காலம்னு அர்த்தம். சரிதானே? அந்தின்னா சாயங்காலம். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கடைசியில் வெளிப்படக்கூடிய போலியான கிறிஸ்து. ஆனால் மலையாளத்தில் கரெக்டாக இருக்கும். ஆன்டி என்றால் எதிரடையான, அகெயின்ஸ்ட் அல்லது இன் பிளேஸ் ஆஃப், அவருக்கு பதிலாக அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்களேன், இந்த நேபுகாத்நேச்சார் தேவனுக்கு எதிராக செயல்பட்டான். அது மட்டுமல்ல, தேவன் இடத்திலே தன்னை வைத்து கொண்டான். சரிதானே? 2ஆம் அதிகாரத்தில் அவர் தான் தேவன் அப்படின்னு சொன்னால், 3ஆம் அதிகாரத்தில் இல்லை அவர் தலையை மட்டும்தான் என்னைய காமிச்சார், என் ராஜ்யத்தை. இல்லை, ஃபுல்லாக என் ராஜ்யம் தான் இருக்கணும். சரிங்களா? ஃபுல்லாக நான் தான் இருப்பேன், முழுக்க என் ராஜ்யம்தான். ஏன் ராஜ்யம் தான் என்ன செய்யும்? ஒரு பெரிய பர்வதமாகி அந்த கல் மற்ற ராஜ்யங்கள்லாம் உடைச்சி பெரிய பர்வதமாகி ஏன் ராஜ்யம் தான் நிற்கணும் என்று நினைத்து தான் அவன் பொற்சிலையை உண்டாக்கினான். பார்த்தீங்களா? அப்போ அந்த கிறிஸ்து தத்துவம் யார்கிட்ட வெளிப்படுகிறது? நேபுகாத்நேச்சார் இடத்துல வெளிப்பட்டது. அவன் தன்னை தேவனுடைய ஸ்தானத்தில் வைத்து கொண்டு சகல தேசத்தாரும் தான் நிறுத்தின சிலையை வணங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்து தேவாதி தேவனுக்கு எதிராக சவால் விடுவது போல செயல்பட்டான். சவாலும் விட்டாலும் விடலையா? 3:15 தானியேல் 3:15 இருக்கு பாருங்களேன். கடைசியில், உங்களை என் கைக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யார் பார்க்கலாமா அப்படின்னு சவால் விட்டான். அன்பானவர்களே, அதைத்தான் பார்வோனும் செஞ்சான். சரிங்களா? யாத்திராகமம் 5:2 படித்து பாருங்கள். அப்போ மெய் தேவனை தானியேல் மூலம் அறிந்தவன் இன்னும் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காத நிலையில் ஆணவமாக செயல்பட்டான். சில நேரங்களில் நாமும் தேவ பக்தியின் வேஷம் போட்டு தேவனை மறுதலிக்கிறவர்களாக செயல்படவும் வாய்ப்பு இருக்கிறது. சரிதானே? பக்தியாக இருப்போம், நல்லா ஆலய காரியங்களில் ஈடுபாடோடு இருப்போம், ஒருவேளை நல்ல பிரசங்கம் பண்ணுவோம், பாட்டு பாடுவோம்.
நான் பண்ணி தான் அப்படி, நான் செஞ்சு தான் இப்படி அப்படின்னு சில நேரத்தில் அந்த பெருமை நமக்குள்ள என்ன செஞ்சிடும், வரும். ஆனால் வர கூடாது. பிரியமானவர்களே, அப்படி வந்துச்சு அப்படின்னா, படித்த சத்தியத்துக்கு முரண்பாடாக நடக்கிறோம் என்றால் பைபிள் சொல்லுது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறது. தேவபக்தியினுடைய அந்த பலன் நம்ம வாழ்க்கையில் தெரியும். ஆனால் நேபுகாத்நேச்சர் வாழ்க்கையில் அது தெரியல. பாருங்களேன், எல்டன் ஒயிட் எழுதுகிறாங்க, தீர்க்கதரிசன ஆவியில் வாசிக்கிறோம், 4ஆம் கற்பனையான ஓய்வு நாள் அநேகரால் ஒன்றுமில்லாததாக கருதப்பட்டு செல்லாததாக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் போப்பு மார்க்கத்தின் குழந்தையாகிய போலி ஓய்வு நாள் எப்படி இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை உருவாக்கினானோ, நிறுத்தினானோ, அதே போல இந்த போப்பு மார்க்கம் போலி ஓய்வு நாள் என்ற ஒரு பொற்சிலையை தன்னுடைய குழந்தையை அழகு எழுதுறாங்க பாருங்க. சண்டே வர்ஷிப் இஸ் அ சைல்ட் ஆஃப் பேப்பசி. இந்த ஞாயிறு ஆசரிப்பு என்னவா, போப்பு மார்க்கத்தின் குழந்தை அப்படின்னு எழுதுறாங்க. போப்பு மார்க்கத்தின் குழந்தையாகிய போலி ஓய்வு நாள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிரமாணங்களின் இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். யாத்திராமம் 20:10 வாசிக்கிறோம். இதை நல்லா படிச்சிருக்கிற அநேகர், பைபிளில் 10 கட்டளைகளை நல்லா படிச்சிருக்கிற அநேகர் தெரிஞ்சோ தெரியாமலோ பதறாக இருக்கிறோம். அன்று சொல்லியிருக்கிறார், 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் என்ன பண்ணிட்டோம், ஆன்டி கிரைஸ்ட் என்ன செஞ்சான், 1ஆம் நாளோ தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள், ஏனென்றால் அந்த நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஏனென்றால் அவர் இந்த 10 பிரமாணத்தை சிலுவையில் ஒழித்து விட்டார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. 10 பிரமாணத்தை ஒழிச்சார், 10 கட்டளையை ஒழிச்சார். 10 கட்டளை ஒழிச்சாருன்னா விபச்சாரம் பண்ணலாம்ல, சரிதானே? இதை யோசிக்க மாட்டாங்க. பிரியமானவர்கள், அப்போ போப்பு மார்க்கத்தின் குழந்தையாகிய போலி ஓய்வு நாள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிரமாணங்களின் இடத்தில் பாவ மனுஷனுடைய பிரமாணங்கள், போப்பு மார்க்கத்தின் பிரமாணங்கள் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று மேனுஸ்கிரிப்ட்ஸ் 24 1891 வருஷத்தில் எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு வாசகம் பாருங்களேன். தூராவின் சமபூமியில் ஒரு பொற்சிலை நிறுத்தப்பட்டிருந்தது போல ஒரு விக்கிரக ஓய்வு நாளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐடல் சாபத், ஐடாலட்ரஸ் சாபத், விக்கிரக ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை தாழ விழுந்து பணிந்து கொள்ளாத அனைவரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சார் ஒரு ஆணையை பிறப்பித்தது போல ஞாயிற்றுக்கிழமை என்னும் நியமனத்தை தொழுது கொள்ளாத அனைவரும் சிறைவாசம் மற்றும் மரண தண்டனையை பெறுவர் என்று பிரகடனம் செய்யப்படும். சரிங்களா? வாசிக்கிறோம், மேனுஸ்கிரிப்ட் ரிலீசஸ் 14ஆம் பாகத்தில் பக்கம் 91 வாசிக்கிறோம். அப்போது நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை நிறுத்தினா முடிவில் என்ன செய்யுமா, உலகத்தின் முடிவில் போப்பு மார்க்கம் என்ன செய்யும், அமெரிக்காவோடு சேர்ந்து ஆவி மார்க்கம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னொரு பொற்சிலையை மீண்டும் உயர்த்தும். என்னது? போலி ஓய்வு நாள் என்னும் பொற்சிலை. பிரியமானவர்களே, அப்போ யோசித்து பாருங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பெட் டைம் ஸ்டோரி, இட்ஸ் அன் எண்ட் டைம் ஸ்டோரி. இது படுக்கை நேர கதை நினைச்சிடக்கூடாது. இது என்னது? இது முடிவு காலத்தை பற்றிய சம்பவம். காட்டி கொடுக்கும் கயவர்கள், இப்படி இந்த 3 பேரும் சிலையை வணங்கவில்லை அப்படின்னு ஒரு கூட்டம் பார்க்குது. பிட்ரேயிங் இன்ஃபார்மர்ஸ். தேவனுக்காக வைராக்கியமாய் ஒரு கூட்டம் அல்லது ஒரு நபர் நிற்கும் போது ஆத்தும சத்துருவான சாத்தான் சும்மா இருப்பானா? சும்மா இருக்க மாட்டான். அரசாணைக்கு இணங்கி பொற்சிலையை வணங்கிய ஒரு பெரிய கூட்டம், கன்ஃபார்மர்ஸ், பெரிய கூட்டம் விழுந்துட்டாங்க, வணங்கிட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்குற இன்னொரு கூட்டம் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 2வது கூட்டம் யாருன்னா ஒரு சின்ன கூட்டம். பயப்படாதே, என்ன மந்தையே? சிறு மந்தையே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே இருக்குல்ல, யாத்திராமம் 41. அந்த கூட்டம் சின்ன கூட்டம் தாங்க, சின்ன கூட்டம். எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம்? இந்த சிறு கூட்டம், பொற்சிலை வணங்காத இந்த சிறு கூட்டத்தை பற்றி அரசனுக்கு தகவல் தெரிவிக்கிற 2வது கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு என்ன பேர்னா இன்ஃபார்மர்ஸ், பிட்ரேயிங் இன்ஃபார்மர்ஸ், காட்டி கொடுக்கும் கயவர்கள். அவர்கள் இந்த எபிரேய மூவரை பற்றி 3 குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். தானியேல் 3:12 அதை வாசிக்கிறோம். என்ன சொன்னாங்க? ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை, ராஜா உம்மை மதிக்கலை, இது ஒரு பொய். சரிங்களா?
என்னை மதித்து தான் வந்திருக்காங்க, ஆனால் சிலையை வணங்கலை. ரெண்டாவது, உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யவில்லை. மூணாவது, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளவில்லை என்று 3 குற்றச்சாட்டுகள். ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, நம்ம வேறு நாட்டிலேருந்து வந்துக்கிட்டு அதுவும் கைதிகளாக வந்தவங்க நம்மை ஆள்வதான், நமக்கு மேலே இப்போ வந்தவன் இருக்கிறதா உங்களுக்கு, இதுதான் பிரச்சனை என்ற பொறாமைதான் ஒரு கூட்டத்தை யூதாசுகளாக மாற்றியது. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்னும் பொற்சிலை நம் விசுவாசத்துக்கு சோதனையாக ஏற்படுத்தப்படும் போது, நிறுத்தப்படும் போது காட்டிக் கொடுக்கும் யூதாசுகள் எங்கிருந்து எழும்புவாங்க தெரியுமா? எங்கிருந்து எழும்புவாங்க? சபைக்குள்ளிருந்தே எழும்புவார்கள். அவர் ஃபார்மர் பிரதரன் மாபெரும் போராட்டம் புக்கில் இருக்குது. நம்முடைய முன்னாள் சகோதரர்கள் யார்? இப்போ நம்ம கூடவே இருக்கிறவங்க. அந்த நெருக்கடி வரும்பொழுது என்ன செய்வாங்களாம்? முன்னால் நமக்கு சகோதரராக இருந்தவங்க பிற்பாடு என்ன ஆயிடுவாங்களாம்? காட்டி கொடுக்கிறவர்களாக மாறுவார்கள். நம்ம மத்திய 24:9-10 இயேசுவின் வார்த்தைகள்லேருந்து வாசிக்கிறோம். ஒரு காட்டி கொடுப்பார்கள். ஆனாலும் இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், அந்த ராஜா ரொம்ப தெளிவான ராஜா, ஞானிகளையே சோதித்து பார்க்கும், மெய் ஞானிகளையே சோதித்து பார்க்கும் ஞானி அவன். அந்த 3 வருஷம் கழித்து இந்த தானியேல் நண்பர்கள்லாம் சோதிச்சார்ல, இவங்க எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும். நேபுகாத்நேச்சர் பெரிய ஞானி, சாதாரணமானவன் கிடையாது. அப்போ இப்படி ஒரு செய்தி வந்த உடனே இந்த 3 பேர் என்னை மதிக்கலை, தேவர்களை வணங்கலை, என் சிலையை வணங்கலைன்னு இந்த 3 குற்றச்சாட்டுகள் வந்த உடனே, அப்படியா அவங்களை தூக்கி உடனே உள்ளே போட்டுருங்க அக்னி சூளையில் அப்படின்னு சொல்லலை. என்ன செஞ்சான் பாருங்க, இந்த ராஜா புறங்கூறுதலை நம்புகிற பழக்கம் இவனுக்கு கிடையாது. யாராவது அப்படி இப்படின்னு காத்தோட காத்தா காதோட காதை சொன்னாங்கன்னா இவன் நம்ப மாட்டான். பரவாயில்ல, அதில் ஒரு நல்ல மனுஷன் நேபுகாத்நேச்சார். அந்த 3 விசாரிக்கிறான் பாருங்களேன். 3 அதிகாரம் 14 வசனம் பாருங்க. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா? நான் அப்படி கேள்விப்பட்டேனே, உண்மையா? சில என்ன செய்வாங்க, கேள்விப்பட்டவொன்னே பழி வாங்கிடுவாங்க. உண்மை தானே? இனிமேல் அவன்கிட்ட பேசக்கூடாது. என்னை பற்றி அப்படி அவன் சொன்னான், எப்போ அப்படி சொன்னையா அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறான். பார்த்தீங்களா, அவனுக்கு இருக்கிற அந்த புத்தி கூட சில நேரத்தில் நமக்கு இருக்க மாட்டேங்குது. சில நேரங்களில் மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு இந்த குணம் இருக்கும். சரிங்களா? ஒரு ராஜா, அதனால் ராஜாக்களை பற்றி சொல்கிறேன். மேலதிகாரிகளுக்கு இந்த மாதிரி என்னை பற்றி அப்படியே சொல்லிட்டான், என்னை பற்றி இப்படியா சொல்லிட்டான் அப்படின்னு சும்மா கேள்விப்பட்டதை வச்சே ஜட்ஜ் பண்ணுவோம். நம்ம அப்படி தான், நம்முடைய அன்றாட காரியங்களையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த அஞ்ஞான அரசன் நேபுகாத்நேச்சாரிடமிருந்து இந்த நல்ல பாடத்தை நாம் கற்றுக்கொண்டால் நம்ம குடும்பம், சபை, அலுவலகம், சமுதாயம், இந்த இடங்களில் இருக்கிற அநேக பிரச்சனைகள் என்ன செஞ்சிடலாம், தீர்த்தரலாம். எப்போ இப்போ நான் கேள்விப்பட்டேன், என்னை பற்றி நீ சொன்னையாமே, இது கரெக்டா? ராஜா அதை செய்கிறான். இந்த ராஜா இவர்களை மதிக்கிறான், மதித்தவன். இந்த 3 நண்பர்களையும் தானியேல் எல்லாம் நல்லா மதித்தவன். அதனால தான் கௌரவமாக அவன் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறான் பாருங்க. 15ஆம் வசனத்தில், இப்போதும் இந்த 6 வகை வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்படும். அப்போ என்ன செய்யணும்? எல்லாரும் விழுந்து வணங்கணும், நீங்களும் விழுந்து வணங்கணும். அப்படி பணிந்து கொள்ளவில்லை என்றால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? 2ஆம் வாய்ப்பு கொடுக்குறான். அதே சமயத்தில் கொஞ்சம் கோபத்தையும் வெளிப்படுத்துகிறான். உங்களை உள்ள தூக்கி எறிஞ்சிருவேன். பிரியமானவர்களே, நமக்கு எதிரடையாக செயல்படுபவர்களுக்கு நாம் மறுவாய்ப்பு கொடுக்கிறோமா? செகண்ட் சான்ஸ் கொடுக்குறோமா? மறுபடியும் விசாரிக்கிறோமா? அஞ்ஞானி கூட அதை செய்தான் பாருங்கள், நாம் செய்கிறோமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி இந்த ராஜா பேசினதுக்கப்புறம் இந்த 3 பேரும் எப்படி செயல்பட்டார்கள்? மரணத்தை அவர்கள் மதிக்கலை. மரண சட்டத்தையும் மரணத்தையும் இந்த 3 பேரும் மதிக்கவில்லை. அது 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18ஆம் வசனங்களை படித்தோம். இந்த நேபுகாத்நேச்சார் கடந்த நாட்களிலே சிலரை ஏற்கனவே அக்னியில் சுட்டெரித்திருக்கிறான். வசனம் சொல்லுது பாருங்க, எரேமியா 29
29, 22. பாபிலோன் ராஜா அக்கினியினால் சுட்டு போட்ட சிதேக்கியாவுக்கும் ஆகாபுக்கும் கர்த்தர் உன்னை சமானமாக்க கடவர். ஏற்கனவே ஒரு சிலர் அக்கினியில் எரிச்சிருக்கான் நேபுகாத்நேச்சார். இது இவங்களுக்கு தெரியுமா? இந்த 3 பேருக்கும் கண்டிப்பாக தெரியும். இப்படி அவர்கள் அறிந்திருந்த போதிலும் இந்த அக்கினி சோதனைக்கு அனனியா, மீஷாவேல், அசரியா மூவரும் கிஞ்சித்தும் அஞ்சவில்லை என்பது அவங்க ராஜாவுக்கு முன்னாடி சொன்ன அறிக்கையிலேயே தெரிகிறது. பாருங்கள், தீர்க்கதரிசிகள் ராஜாக்களில் வாசிக்கிறோம் 507, 508. மன்னனுடைய அச்சுறுத்தல்கள் வீணானவைகளாக இருந்தன. இவன் அச்சுறுத்தலை பார்த்துலாம் இவங்கெல்லாம் பயப்படல. பாவம், இந்த ராஜா கொஞ்சம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஹை பிபியில் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த சராசரத்தின் ஆளுநரிடம் அவர்கள் கொண்டிருந்த விசுவாசத்திலிருந்து அவனால் அவர்களை திருப்ப முடியவில்லை. ஆண்டவர் மேலே இவ்வளவு ஸ்ட்ராங்கான விசுவாசம் வச்சுருக்காங்களே, இவனால் அந்த விசுவாசத்தை என்ன செய்ய முடியல? தகர்க்க முடியல. தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் அவமதிப்பும் அழிவும் மரணமும் நேரிடும் என்பதை தங்கள் பிதாக்களின் சரித்திரத்திலிருந்து இந்த 3 பேரும் கட்டிருந்தார்கள். ஆண்டவர் அவமதிச்சிடக்கூடாது. ஆண்டவர் அவமதிச்சா என்ன நடக்கும்? நமக்கு அவமதிப்பு, அழிவு, மரணம் வரும் என்பதை இவர்கள் ஏற்கனவே அறிந்திருந்தார்கள். பிரியமானவர்களே, ஆனால் அதனால தான் வளையாமல், குனியாமல், வணங்காமல் நின்றிருந்தார்கள். ஒருவேளை காலில் அந்த ஷூவில் அல்லது அந்த செருப்பில் வார கட்டுற மாதிரி இப்படி கீழே குனிஞ்சிருக்கலாம்ல, அப்படிலாம் அவங்க செய்யலை. நம்ம கூட சில நேரத்தில் சொல்லுவாங்களே, சும்மா வாங்க கிளாஸுக்கு, சும்மா சனிக்கிழமை சும்மா வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு கையெழுத்து மட்டும் போட்டுப்பாங்க, சும்மா ஜூமில் மட்டும் ஆன் பண்ணி உட்காருங்க அப்படின்வாங்க. அது கூட வேண்டான்னு சொல்கிற விசுவாசிகளாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். பிரியமானவர்களே, இந்த எபிரேய மூவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய 3 அழகான பாடங்கள். 3 lessons from 3 Hebrews. முதல் பாடம் என்ன அப்படின்னா, நோ காம்ப்ரமைஸ். சமரசம் செய்ய முடியாது. நோ காம்ப்ரமைஸ். அச்சுறுத்தல் நிமித்தம் விசுவாசத்தையும் வைராக்கியத்தையும் பரிசுத்த வாஞ்சையும் விட்டுவிடாத, மதிமயங்கி நிற்கிற மாத்திரல் முன் சத்தியத்திற்காக சமரசம் செய்து விடாத உரமுள்ள தேவ மனிதர்கள், உறுதியான சாட்சிகளாக அந்த 3 பேரும் அங்கே நின்றார்கள். எல்லாரும் பெரிய கூட்டமே வணங்கி விழுந்துச்சு. ஆனால் அந்த 3 பேர் என்ன செய்யலை? அந்த மரண சட்டத்தை மதிக்கவும் இல்லை, அந்த மன்னனுக்கு மசியவும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, சொல்கிறாங்க பாருங்களேன், 3:18 வாசிக்கிறோம், விடுவிக்காமல் போனாலும் ஆண்டவர்கள் விடுவிப்பார். ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நீ நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று ராஜாவாய் உமக்கு தெரிந்திருக்க கடவுது. தெரிஞ்சுக்கோங்க ராஜா அப்படின்றாங்க. அதுங்களா எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, என்ன அர்த்தம்னா, ராஜாவே நாங்கள் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டோம். we have already decided. இந்த இடத்துல வாலிய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாடம். வாலிய பிள்ளைகள் நல்ல கவனி. ஒரு சோதனை வரும்பொழுது அந்த சோதனை ஒருவேளை சிகரெட் அடிக்கிறதுக்கோ, ஒருவேளை மதுபானம் அடிப்பதற்கோ, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க சும்மா ஒரு அடி, நான் சும்மா ஒரே ஒரு பெக்கு, சும்மா ஒரே ஒரு கப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல போய் தீர்மானம் எடுக்கிறதா? சொல்லுங்களேன். இந்த 3 பேரும் அங்கே அந்த இடத்துல தீர்மானம் எடுத்தாங்க. அந்த சாப்பாடு விஷயத்தில் இவர்கள் எல்லாம் காஞ்சி போய் வந்தாங்க 2.5 மாதம் வனாந்தரத்தில், தானியேலும் நண்பர்களும் 17 வயசில். அப்போது அந்த இடத்துல தீர்மானம் எடுத்தாங்க. ஏற்கனவே எப்படி தானே, தே டிசைடட் ஆல்ரெடி. பாருங்களேன், ஒரு சில வாலி பசங்களை காணும், எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. தெரியும் யார் யார் போனாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ ஆண்டவருடைய காரியத்தில் அந்த நேரத்தில் கிடையாது. நாம் தீர்மானம் ஏற்கனவே செய்திருக்க வேண்டும், உறுதியாக தேவ சமூகத்தில், ஜெபத்தில். சரிதானே? நிறைய நேரங்களில் நம்ம தீர்மானமே பண்ணுறதே கிடையாது. எண்ணத்துக்கு அதை எடுத்துக்கிட்டு, தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு வந்தால் வரட்டும், போனால் போகட்டும், அப்படித்தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் சில நேரங்களில்.
ஆனால் பாருங்களேன், இந்த 3 பேரும் உறுதியான தீர்மானம் செய்திருந்தார்கள். நோ காம்ப்ரமைஸ். அந்த தீர்மானம் நமக்கு இருக்கா? எங்களை விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல. ரெண்டாவது இவங்க படிக்கிற 2வது பாடம் என்ன அப்படின்னா, நோ ஸ்கிரிப்சர்ஸ். திருவசனத்தில் தேர்ச்சி, திருவசனத்தை அறிந்தவர்களாக இருந்தார்கள். 100 வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா 43 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம், நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்படி எழுதினது இந்த அம்மாமார்கள் இந்த தானியலுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்களே, சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களே. ஏசையா சொன்னதுனால தான் கரெக்டாக என்ன பண்ணாங்க, அம்மாமார்கள்லாம் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணாங்க. எங்கள் பிள்ளைகளாம் என்ன செய்வாங்க, போவாங்க, கைதிகளாக போவாங்க. கைதிகளாக போய் பைபிளில் தீர்க்கதரிசனம் பாருங்களேன், எப்போ வரைக்கும் அங்கே இருப்பாங்க. இந்த வசனத்தை காட்டுறேன் உங்களுக்கு. 2 நாளாகமத்தில் 36ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள். என்னோட சேர்ந்து திருப்புங்கள், ஸ்க்ரீனில் இல்லை. 2 நாளாகமும் 36 20ஆம் வசனம், பக்கம் 588 வசனம் சொல்லுது, பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து போனான். நேபுகாத்நேச்சார். பெர்ஷிய ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாய் இருந்தார்கள். பார்த்தீங்களா? பெர்ஷிய ராஜ்யம் வர்ற வரைக்கும் இவங்க கைதிகளாக போய் 70 வருஷம் கழித்து தான் எது வரும்? கிட்டத்தட்ட 70 வருஷம் கழித்து தான் மேதி பெர்ஷியா வரும். சரிங்களா? சிறையிருப்பு முடிகிற தருணத்தில் மேதி பெர்ஷியா வந்தால் தான் சிறையிருப்பு முடியும். சரிதானே? ஆகவே அது வரைக்கும், அடுத்த ராஜ்யம் வர்ற வரைக்கும் இவர்கள் அங்கே அடிமைகளாக இருப்பார்கள். ஆண்டவர் ஏசாயா மூலமாக சொல்லிடுறார். பிள்ளைகளை அழகாக பயிற்றுவித்தார்கள், வசனத்தை நல்லா சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. கரெக்டாக அந்த 3 பேருக்கு ஞாபகம் வந்துருச்சு, நம்ம அக்கினி ஜுவாலையில் தூக்கி போட போகிறாங்க. பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், நம்ம அக்கினி ஜுவாலையிலே காப்பாற்றுவார். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 104 அவங்க கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. 4ஆம் வசனம் பாருங்கள், தம்முடைய ஊழியக்காரரை ஆண்டவர் எப்படி மாற்றுவாராம், அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். அக்கினி பாதிக்குமா? அக்கினி பாதிக்குமா? பாதிக்காது. இவர்களுக்குள்ள அந்த அக்கினிமயமான வைராக்கியம், அக்கினிமயமான பிரமாணம் பைபிள் இருக்குல்ல, உபாகம் 33 2ஆம் வசனம் பாருங்க. உபாகம் 33 2 அக்கினிமயமான பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பிரமாணத்துக்கு அவங்க நின்னாங்கங்க, சிலை வணக்கம் பண்ண மாட்டோம். அந்த அக்கினிமயமான பிரமாணம் ஆண்டவருடைய ஓய்வு நாள் 4வது கட்டளை நிற்கிறோமா? அதற்கான அந்த அக்கினிமயமான அந்த பிரமாணத்திற்கான வைராக்கியம் நமக்கு இருக்கிறதா? இங்கே அக்கினி இருந்துச்சுன்னா அந்த அக்கினி ஒன்றுமே செய்யாது. ஆகவே இந்த 3 பேரும் அக்கினி ஜுவாலைகளாக உள்ளே நின்றார்கள். நானும் என் வீட்டார்வம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற யோசுவாவின் குடும்ப தீர்மானமும் அந்த வசனமும் இவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், அவன் பாடி வைத்த சங்கீதங்கள் எல்லாம் அவங்க படிச்சிருப்பாங்க. அதில் சங்கீதம் 57:7 பாருங்களேன். இந்த 57 வசனம் 7 இந்த 3 பேருக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களாம் ஆராதனைகளில் இந்த சங்கீதங்களை தான் பாடுவாங்க. பாட்டான் 57:7 பாருங்கள். என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. இங்கிலீஷில் இருக்கு, ஓ காட் மை ஹார்ட் இஸ் ஃபிக்ஸ்ட், மை ஹார்ட் இஸ் ஃபிக்ஸ்ட். என் இருதயம் அப்படி பொருந்தி இருக்கிறது. மை ஹார்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் ஃபார் காட் அண்ட் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். என் இருதயம் ஆண்டவருக்காக, அவருடைய பிரமாணங்களுக்காக உறுதியாக இருக்கிறது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அம்மாமார்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிரியமானவர்களே, அதனால தான் இந்த 3 பேரும் எப்படி இருந்தாங்க, தைரியமாக நின்னாங்க. பிள்ளைகள் ஆண்டவருக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை பயிற்று வைக்கிறோமா? வருங்கால இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணும் என்று சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறோமா? அக்கினிமயமான போராட்டங்கள், சூழ்நிலைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் வெகு சீக்கிரத்தில் சந்திக்க போகிறார்கள். நாம் ஆயத்தமா, நம் பிள்ளைகளை ஆயத்தமாக்குறோமா? இன்னும் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? இன்னும் உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? அதுக்கு அது காலம்.
மூணாவது பாடம், இவங்ககிட்ட படிக்கிற 3 பேரும் தரக்கூடிய 3வது பாடம், தனித்து நிற்கும் துணிவு, போல்ட்னஸ் டு ஸ்டாண்ட் அலோன். அரசு அதிகாரிகளாக இந்த 3வரும் இருந்தார்கள். ஐயோ, நம்ம விழுந்து வணங்காட்டி ராஜா நம்ம சீட்டை கிழிச்சிருவார், பயந்துருக்கலாம்ல. இவங்க சீட்டுக்கும் பயப்படலை, எதுக்குமே பயப்படலை. தனித்து நிற்க துணிந்தார்கள். எவ்வளவு பெரிய விசுவாசம்! உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்னங்க பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4, 1 யோவான் 5:4 வாசிக்கிற அந்த வசனங்களை, அந்த உணர்வு இவர்களுக்கு இருந்ததுனால தான் அவங்க விசுவாசம் பெருசாக இருந்துச்சுங்க. We are serving a big God, a great God, a God who is greater than this greatest image. எங்க ஆண்டவர் இந்த சிலையை காட்டிலும் பெரியவருங்க அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். என்ன நம்பிக்கைனா, தேவன் எங்களை மரணத்திலிருந்து காப்பார் அல்லது மரணத்தில் காப்பார். God will save us from death or he will save us in death. எங்களை மரணத்திலிருந்து காப்பாற்றுவார் அல்லது எங்களை மரணத்திலேயே காப்பாற்றுவார். நாங்கள் செத்தா கூட பரவாயில்ல, எங்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். பிரியமானவர்களே, சில நேரத்தில் மரண பயம் நமக்கு வந்துடுது. வியாதிகள், சில பயங்கரமான சூழ்நிலைகள் வரும்பொழுது கண்ணீர் வடிக்கிறோம், மரண பயத்தில் உழன்று போகிறோம். ஆனால் இந்த 3 பேரும் மரணத்தை மதிக்காதவர்கள், மரணத்தை மதியாத 3. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய மக்களே எப்படி தான் இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் காலமெல்லாம் மரண பயத்தினால் படிக்கிறோம். எபிரேயர் 2:14 மரண பயத்தினால் நம்ம எல்லாரும் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்துக்கு அதிகாரி யாரு? மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசு இருக்கு. எபிரேயர் 2 மரணத்துக்கு அதிகாரி பிசாசு. பிசாசுக்கு பயப்படக்கூடாது. அப்போ அந்த மரணத்துக்கு அவன் அதிகாரின்னா இந்த மரணத்துக்கு பயப்படலாமா? நமக்கு என்ன வந்துடுது? மரண பயம் வந்துடுது இல்லை? ஏதாவது நோய் வந்துச்சுன்னா மரண பயம் வந்துடுது. வரக்கூடாது. இந்த 3 பேருக்கு வந்துச்சா மரண பயம்? ராஜாவே, ஆண்டவங்களை விடுவிப்பார், அவர் விடுவிக்காட்டினாலும் பரவாயில்ல, நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம். எவ்வளோ பெரிய விசுவாசம்! அப்போஸ்தலர் 5:29 படிக்கிறோம். பேதுருவும் யோவானும் சொன்னார்கள், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது என்ற உறுதி இவர்களுக்கும் இருந்தது. அதனால தான் இந்த 3 பேரும் பயப்படல. இந்த 3 பேரும் பாருங்களேன், இவங்க எங்கேயாவது ராஜா பற்றி குறை சொன்னதாகவோ இருக்கா? ஏதாவது என்ன ராஜா எவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்காரு தானியேல், இன்னும் போய் சிலையை கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, சொல்லியிருக்கலாம்ல. சிலையை பற்றியோ ராஜாவை பற்றியோ அவங்க என்ன செய்யலை, குறையே பேசலை. அப்போ என்ன பார்க்குறோன்னா, அடுத்தவருடைய மதத்தை நம்ம எப்போவுமே என்ன செஞ்சிடக்கூடாது, புண்படுத்திட கூடாது. சரிங்களா? உங்கள் சாமி பாருங்கள் அப்படி இப்படி சுவிசேஷம் சொல்லும்போது இப்படி சொல்லிடாதீங்க. உங்கள் சாமி கண்ணை குத்தும், எங்கள் சாமி கண்ணெல்லாம் குத்தாது. சரிதானே? இந்த தானியேலுடைய நண்பர்கள் எதுவுமே சிலையை பற்றி ஒன்றும் பேசலை, ராஜா பற்றி எதுவுமே குறைய பேசவே இல்லை. இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அப்போஸ்தலன் பவுலுக்கும் இந்த தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் இருந்த அந்த துணிச்சல் இருந்தது. பாருங்களேன், அப்போஸ்தலர் 20 24 ரொம்ப அழகாக சொல்வார். அப்போஸ்தலர் 20:24 நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தில் படிக்கிறோம், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் உயிரே எனக்கு பெருசு கிடையாது. யார் சொல்கிறேன்? சபையார் அழுதாங்களாம். எபேசு சபையார் கண்ணீர் வடித்தாங்களாம் இந்த பவுலை குறித்து. ஐயோ, அங்கே போகிறாரு, அங்கே போனால் என்ன ஆகுமோ அப்படின்னு. ஆனால் இவர் தைரியமாக இருந்தார் பவுல். இன்னொரு வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 21:13 பாருங்கள், verse 13. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? சிலர் முடியாமல் சிலர் இருப்பாங்க, அவங்கள பார்க்க போகிறவங்க நம்மளும் அழுதுருவோம். முந்தானை எடுத்து அப்படியே அழுகிறது.
போய் அவங்கள விசுவாசத்தில் பலப்படுத்திட்டு வரணும். அவங்க படுத்து கிடக்கிற படுக்கையை பார்த்து நம்மளும் மூக்கு சிந்தி என்ன பண்ணிட்டு வந்துடக்கூடாது, கண்ணீர் சிந்திட்டு வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? கஷ்டமாக தான் இருக்கும், மாம்சத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பாருங்களேன், சொல்கிறாரு பவுல், அதற்கு பவுல், நீங்கள் ஏன் அழுது என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். சரிதானே? எருசலேமுக்கு போகிறார், சபையாரெலாம் அழுதாங்க, ஐயோ அங்கே போகிறீங்களா, ஐயோ அங்கேயா போகிறீங்க, அந்த ஊருக்காக போகிறீங்க, ஐயோ அவருக்காக போய் சத்தியம் சொல்ல போகிறீங்க, பார்த்து போங்க. சொல்கிறது விசுவாசிகள் சொல்கிறது எப்படி உற்சாகப்படுத்துகிற பார்த்தீங்கள்? சில நேரம் இப்படி தான் உற்சாகப்படுத்துறது. பவுல் அதான் சொல்கிறேன், ஏன் என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். சொன்னார்ல ரோமர் 8:38-39, மரணமோ பட்டயமோ வருங்காலமோ நிகழ்காலமோ தேவதூதர்களோ பசியோ நிர்வாணமோ எதுவும் என்ன செய்ய முடியாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு. அந்த வைராக்கியம் நமக்கும் வரணும், ஆண்டவர் தான் தரணும். சரிதானே? இப்போ நான் கூட பேசிடுவேன், அது கூட யார் தான், ஆண்டவர் தான் எனக்கும் கொடுக்கணும். பேசுகிறது ஈஸி. அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் அவ்விதமான மரணத்தை மதியாத, மன்னர்களின் அச்சுறுத்தலுக்கு மசியாத மனிதர்களாய் நிற்க நமது மகா பரிசுத்தமான விசுவாசத்தில், யூதா 20ஆம் வசனம் அப்படி தான் சொல்லுது, மகா பரிசுத்தமான விசுவாசம். அங்கே தாங்க ரொம்ப அழகாக போட்டிருக்கு, மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் அப்படி இருக்கணுமா? கடைசி கால விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் நாம் நம்மை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். கிபி 4ஆம் நூற்றாண்டில் ஒரு பிரசங்கியார் இருந்தார், சர்ச் ஃபாதர். அவர் பேர் ஜான் கிறிசோஸ்டம். கிபி 347 பிறந்தவர், AD 347 பிறந்தவர். ரொம்ப பிரபலமான ஊழியக்காரர், நல்ல பிரசங்கம், தைரியமாக பிரசங்கம் பண்ணுவார், யாருக்கும் பயப்பட மாட்டார். ஜான் கிறிசோஸ்டம். இவருடைய விசுவாசத்து நிமித்தம் ரோம சக்கரவர்த்தி முன்பாக கைது செய்து கொண்டு போய் நிறுத்தினார்கள். சக்கரவர்த்தி கேட்டான், நான் கிறிஸ்தவனாகத்தான் இருப்பேன் என்று நீ உறுதியாய் சொன்னால் உன் தகப்பன் தேசத்திலிருந்து உன்னை புறம்பாக்குவேன். உன் சொந்த ஊர்லேருந்து, தகப்பன் தேசத்திலிருந்து உன்னை புறம்பாக்குவேன். கிறிஸ்தோஸ்டம் சொன்னாராம், மகா கணம் பொருந்திய ராஜாவே, அது உங்களால் முடியாது, முழு உலகமும் என் தகப்பனின் தேசமே அப்படின்னாராம். எந்த தகப்பன்னு சொல்கிறாரு? அவர் பெத்த அப்பாவை சொல்கிறாரு, இவர் என்ன செய்கிறாரு? அந்த அப்பாவை சொல்கிறார். சக்கரவர்த்தி கேட்டாராம், அப்படியானால் உன் சொத்தை எல்லாம் பறிமுதல் செய்வேன். கிறிஸ்தோஸ்டன் சொன்னாராம், உங்களால் செய்ய முடியாது, என் பொக்கிஷங்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கின்றன. எல்லாம் வசனமாக சொல்கிறார் பார்த்தீங்களா? சக்கரவர்த்தி கேட்டாராம், அடுத்து சொன்னாராம், உன்னிடம் பேசுவதற்கு நண்பனே இல்லாத இடத்திற்கு உன்னை அனுப்ப போகிறேன். கிறிஸ்தோஸ்டன் சொன்னாராம், நீங்கள் அப்படியும் செய்ய முடியாத ராஜாவே, சகோதரனை விட மிக நெருக்கமான சகோதரர் எனக்கு உண்டு. யார் அவர்? நீதிமொழிகள் 18:24 சொன்னாராம். நான் சொன்னதுக்கெல்லாம் அந்த வசனத்துக்கெல்லாம், இந்த கதைக்கு வசனம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஒரு வசனம் சொல்லிட்டேன், வசனமாக சொன்னாராம். பாருங்களேன், இது என்ன ஒரு பாடம்னா, நாம் ஒரு வேளை விசுவாசத்து நிமித்தம் நாம் அழைக்கப்படுவோம், விசாரிக்கப்படுவோம், நீதிமன்றங்கள் முன்பாக, அரசர்களுக்கு முன்பதாக விசாரிக்கப்படும் பொழுது வசனம் சொல்லணும். அங்கே போய் நாடக வசனம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கேட்குற வசனம் அந்த வசனம் தானே, ஆமாவா இல்லையா? நம்ம கேட்குற வசனம் பூரா அவன் சொல்கிற உதாரணம் பாருங்கள், அந்த படத்தில் அவன் சொன்ன மாதிரில இருக்குது, இந்த படத்தில் இவன் சொன்ன மாதிரில இருக்குது. இப்படி தான் வாயில் வருது. இந்த பைபிளில் அந்த அப்போஸ்தலர் பவுல் சொன்ன மாதிரி இருக்குது, இதோ தானியேல் சொன்ன, அப்படி வரமாட்டேங்குது. வடிவேலு சொன்னான், விவேக்கு சொன்னான், இதான் வாயில் வருது. கிறிஸ்தவர்கள் பேச்சு இப்படி தான் இருக்குது. சொன்னாராம் கிறிஸ்தோஸ்டம், நீங்கள் அப்படியும் செய்ய முடியாத ராஜாவே, சகோதரனை விட மிக நெருக்கமான சிநேகிதர் எனக்கு உண்டு, என் இயேசு கிறிஸ்து எனக்கு நித்திய சகோதரனாக இருப்பார். சக்கரவர்த்தி கோவம் வந்துருச்சு. சக்கரவர்த்தி சொன்னாராம், உன் உயிரை எடுத்துருவேன் அப்படின்னாராம்.
அதுக்கு அவர் சொன்னாராம், கிறிஸ்தோஸ்டம், அதையும் கூட ராஜாவே உம்மால் செய்ய முடியாது. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறதுன்னு கொலோசையர் ஒரு வசனத்தை எடுத்து சொன்னார். வசனத்தை எடுத்து பரட்டிப்பட்டியாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அப்படி உள்ளேருந்து வருது. பிரியமானவர்களே, பார்த்தீங்களா? கிறிஸ்தோஸ்டம் அப்படி பேசுனது பிடிவாதமா இல்லை. அதுக்கு பேர் இயேசுவின் விசுவாசம். கடைசி நாட்களில் உங்களுக்கு எனக்கும் அந்த இயேசுவின் விசுவாசம் வெளிப்படணுங்க. வெளிப்படுத்தல் 14:12 இருக்குல்ல, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகி பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும். இயேசுவின் விசுவாசம் நிற்கணும் எல்லா போராட்டத்திலையும். சாத்தான் சோதிச்சான் வனாந்தரத்தில். யூதர்களும் ரோமர்களும் அவரை எதிர்த்து அவரை கைது செய்வதற்காக கெத்செமனேக்கு வந்தாலும் சரி, அல்லது அவரை சிலுவையிலே அடித்தாலும் சரி, கடைசி வரைக்கும் பிரமாணத்திற்காக, பிதாவுக்காக, நம்மேல் வைத்த அன்புக்காக இயேசுவானவர் உறுதியாக நின்றாரு. கீழே இறங்கிவான்னு சொன்னாங்க, இறங்கி வரல. அப்படிதானே? அதாங்க நோ காம்ப்ரமைஸ். அதான் இயேசுவின் விசுவாசம். இயேசுவுக்கு இருந்த அந்த விசுவாசம், அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடைசி கால மீதமானவர்களிடம் அந்த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த், அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம், அந்த இயேசுவின் விசுவாசம் வெளிப்பட வேண்டும். அவர் அப்படி வசனமாகவே பேசின போது அவர் தான் பேசினாரா? கிறிஸ்தோஸ்டம் அவரை பேசினார். யார் பேசினா? ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார்? மத்தேயு 10:18-20 வாசிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல. யார் பேசுவா? ஆவியானவர் பேசுவார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒன்றுமே வசனங்களை படிக்காமல் மனப்பாடம் பண்ணி வசனங்களை உள்ளே வைக்காமல், பாடம் ஒன்றுமே படிக்காமல் பரிச்சை மாட்டேன். ஆண்டவரே நான் சும்மா ஒன்றும் படிக்கலாம், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது என் கையை பிடிச்சி பரிச்சை எழுதுவார முட்டை தான் வரும், பெரிய முட்டை தான் வரும். படிச்சுட்டு ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உதவி செய்யணும், உதவி செய்வார். அதே போல தான் கடைசி நாட்களில் நாம் விசாரிக்கப்பட கொண்டு செல்லப்படும் பொழுது அங்கே சட்டியில் இருந்தால் தான் எங்கே வரும்? அகப்பையில் வரும். அதனால் இப்போ செய்ய வேண்டிய வேலை என்ன? ஆண்டோட வசனங்களை உள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். வசனங்களை மனப்பாடம் பண்ணணும். அப்படியாவது 20,000 கொடுக்குறோம், 25,000 கொடுக்குறோம், தானியேல் படிங்க, வெளிப்படத்தில் மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு காசுக்கு? அப்படிலாம் சொல்லாதீங்க. கிடைக்கிற வாய்ப்பு பயன்படுத்தி படிங்க, அவ்வளோதான். உள்ளே போய் நிற்கட்டும் வசனம். அப்போ தான் ஆவியானவர் என்ன செய்வார்? உதவி செய்வார் அந்த நேரத்தில். எனக்கும் இந்த கிறிஸ்தோஸ்டம் பதில் சொன்னாரே, எனக்கும் அப்படி ஒரு தருணம் வரட்டும் என்று ஜெபத்துடன் சவாலை சந்திக்க நாம் ஆயத்தமாகிறோமா? ஒரு வசனம் இருப்பாருங்க, நியாயாதிபதிகள் 5:18. போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் துணிந்து நிற்கவும் ஒரு கூட்டம் வந்துச்சான் சிசேராவோடு யுத்தம் பண்ணுவதற்கு. அதை தெபோரால் பாராக் பாட்டா பாடுறாங்க. போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல் துணிந்து நிற்கிற ஒரு சேனை ஆண்டவருக்காக எழும்பணும். வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்கிறோம் பாருங்களேன், அழகான வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் மரணத்துக்கு தப்பிக்கணும்னு அநேகர் பார்க்கல. 2 காலங்களையும் ஆதி திருச்சபை அந்த முதல் 3 நூற்றாண்டுகள் காலகட்டத்திலையும் அநேகர் மரணத்தை கூட பெருசாக மதிக்கலை. மரணத்தை மதிக்காத தேவனுடைய பிள்ளைகள் தேவை. தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், சாத்தானை ஜெயித்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அனுபவம் நாமும் பெற வேண்டும். வசனத்தை உள்ள மனசுக்குள்ளே வைக்கணும். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும். பாருங்கள், இந்த 3 பேரை தூக்கி ராஜா உள்ளே போட்டுறார் அக்கினி சூளையில். எத்தனை மடங்கு சூடாக்குனாராம்? எத்தனை மடங்கு? 7 மடங்கு. சூளை சூடு கிடையாதுங்க, ராஜா சூடாக இருக்கிறார். ராஜா தான் சூடாக இருக்கிறார், சரிதானே? ராஜாவுக்கு தான் பயங்கரமாக சூடு பிடிச்சிருச்சு. அவன் என்ன பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இராணுவ பலசாலிகள், தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 20 சொல்லுது, தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். பெரிய மனதில் கடைசி நாட்களில் உபத்திரவங்களை ஆண்டோடைய பிள்ளைகள் சந்திக்கும் பொழுது சில நேரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக யார் வருவாங்க? பலசாலிகள். இராணுவமே கூட வரும், கண்டிப்பாக.
உலக இராணுவங்கள் தேவ ஜனத்துக்கு எதிராக நிச்சயமாக வரும். ஆனால் அந்த அக்கினி சூளையிலும் அக்கினி மதிலாக ஒருவர் வந்து இறங்கினார். வசனம் சொல்லுது, எங்கே தூக்கி போட்டாங்களாம்? சூளையின் நடுவில் தூக்கி போட்டாங்களாம். சரிங்களா? இந்த வசனத்தில் நீங்கள் பாருங்கள், நடுவில் நடுவில் நடுவில்னு 7 தடவை இருக்கும். 7 தடவை. தானியேல் 3, 6, 11, 15, 21, 23, 25, 26 இந்த வசனங்களில் 7 தடவை நடுவில் நடுவில். என்ன அர்த்தம் நடுவில் நடுவில் என்றால், கடைசி நாட்களின் இக்கட்டு காலத்தில் தேவ பிள்ளைகளே ஆண்டுடைய பிரமாணங்களை கடைபிடிக்கிற, அதிலும் குறிப்பாக 7ஆம் நாள் ஓய்வு நாளின் சத்தியத்தை கடைபிடிக்கிற பிள்ளைகளே சகல பிரச்சனைகளுக்கு மையம் அல்லது அவர்களே காரணம் என்ற நிலைக்கு கொண்டு வரப்படுவார்கள். சரிங்களா? ஃபோக்கஸ் யார் தான்? அந்த 3 பேர் தான். கடைசி காலத்தில் ஃபோக்கஸ் யார் தான்? ஆண்டோட பிரமாணத்துக்காக நிற்கிற பிள்ளைகள் தான். சரிங்களா? எபிரேய மூவரை வெளியிலிருந்து உள்ளே தூக்கி போட்டவர்கள் அக்கினி ஜுவாலை தாக்கத்தால் வெளியிலேயே செத்து மடிந்தார்கள். தூக்கி போட்டவங்க செத்து போயிட்டாங்க, அப்படி தானே? தூக்கி போடப்பட்டவர்கள் அவங்களுக்கு வந்த ஒரே ஒரு பாதிப்பு என்ன தெரியுமா? இந்த கட்டு மட்டும் கலண்டுருச்சு, அப்படி தானே? அக்கினினால் உண்டான அற்புதம், கட்டுகள் கலண்டுருச்சு. உள்ள 3 பேர் போட்டோடனே ராஜா ஒத்து பார்க்குறாரு, என்னப்பா அது 3 பேர் போட்டோம், இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. அந்த 4ஆம் நபர் யார்? யார் மாதிரி இருக்கிறாரு? தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாராம். இவர் எப்படிங்க சொல்றாரு? இவருக்கு எப்படி உள்ள இருக்கிறவர் தேவகுமாரன் தெரிஞ்சிச்சு? எப்படி தெரிஞ்சு? யோசிக்கிறீங்களா? பாருங்களேன், வாசிக்கிறேன். தீர்க்க தரிசன ஆவியில் படிக்கிறேன். ரிவ்யூ ஹெரால்டில் ஹெல்மெட் எழுதுனாங்க, மே 3, 1892 படிக்கிறேன். தன்னுடைய ராஜ்யத்தில் இருந்த எபிரேய கைதிகளிடமிருந்து தேவகுமாரனை பற்றி, தானியேல் மற்றும் அந்த 3 பேரிடமிருந்து தேவகுமாரனை பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்தான். சகலத்தையும் ஆளுகின்ற ஜீவனுள்ள தேவனை பற்றிய அறிவை அவர்கள் அந்த 4 பேரும் கொண்டு வந்திருந்தார்கள். நம்ம வேலை செய்கிற இடத்துல ஜீவனுள்ள தேவகுமாரனை பற்றிய அறிவை நம்ம தெரியப்படுத்துகிறோமா? அக்கம் பக்கத்தில் தெரியப்படுத்துகிறோமா? இன்னொரு வாசகம் பாருங்களேன். தீர்க்கதரிசியில் ராஜாக்கள் 509. பாபிலோனில் பொறுப்பான பதவிகளில் இருந்த எபிரேய கைதிகள் மன்னனுக்கு முன்பாக வாழ்விலும் குணத்திலும் சத்தியத்தை பிரதிபலித்திருந்தனர். சத்தியத்தின்படி வாழ்ந்தாங்க. தங்களுடைய விசுவாசத்திற்கான காரணம் கேட்கப்பட்ட போது அவர்கள் அதை தயக்கமின்றி அளித்திருந்தனர். ராஜாவுக்கு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. நீதியின் கொள்கைகளை வெளிப்படையாகவும் எளிமையாகவும் அவர்கள் முன்வைத்தனர். இங்கே தாங்கள் தொழுது வந்த தேவனை பற்றி சுற்றி இருந்தோருக்கு போதித்து வந்தனர். வரப்போகும் மீட்பராம் கிறிஸ்துவை பற்றி அவர்கள் கூறியிருந்தனர். அதனால் அக்கினியின் நடுவே தோன்றிய 4ஆம் சாயல் தேவகுமாரன் என்பதை மன்னன் அடையாளம் கண்டு கொண்டான். இந்த 4 பேர் வாழ்க்கை நிமித்தம், சரிதானே? இந்த 4 பேர் வாழ்க்கை நிமித்தம் இந்த ராஜா மெய் தெய்வத்தை தெரிந்து கொண்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தேவானின் உபத்திரவத்தில் பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் எழுந்து நின்ற கிறிஸ்துவானவர், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், எழுந்து நின்ற கிறிஸ்து இந்த எபிரேய மூவருக்காக அக்கினி சூளைக்கு உள்ளேயே இறங்கி வந்தார். நம்ம நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் அவங்கள சூளைக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடியே காப்பாற்றலை? காப்பாற்றிருக்கலாம்ல. நான் தூக்கி போட்ட பிறகு தான் இறங்கி வரார். சில நேரங்களில் நாம் பல வியாதிகளில், பலவிதமான கஷ்டங்களிலே, துன்பங்களிலே சிக்குண்டு கிடக்கலாம். ஆண்டவர் என்ன காப்பாற்றலையே, என்னை கைவிட்டுட்டாரே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை அந்த நேரமே கொடுக்கலையே நினைக்கலாம். ஆனால் அந்த உபத்திரவத்தின் நெடுகிலும் யார் கூட இருப்பாங்க? ஆண்டவர் கூட இருப்பார். அதான் நம்ம இங்கே படிக்கிற பாடம். அக்கினி சூளைக்குள்ளேயே இறங்கி வந்துட்டார். அவர் பட்சிக்கிற அக்கினி, பைபிள் அப்படித்தான் சொல்லுது. அவர் பட்சிக்கிற அக்கினி, உபாகம் 4:24, எபிரேயர் 12:29. அவர் அக்கினி ஸ்தம்பம், யாத்திரை 13 வாசிக்கிறோம். அவர் அக்கினி மதில் என்று சகரியா 2:5 வாசிக்கிறோம். நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எருசலேமை சுற்றிலும், தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாக இருப்பார். God will be the wall of fire around his children. நம்முடைய விசுவாசம் அக்கினிமயமாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் நிச்சயம் அக்கினி மதிலாம் அவர் இறங்கி வருவாராம், கூடவே இருப்பார். வாசிக்கிறோம் தீர்க்கதரிசி ராஜாக்கள்
பக்கம் 508 509. ஆனால் தமக்கு சொந்தமானவர்களை தேவன் மறக்கவில்லை, தம்முடைய சாட்சிகள் சூளைக்குள்ளே எரியப்பட்டதும் இரட்சகர் தாமே தனிப்பட்ட விதத்தில் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவர்கள் அனைவரும் அக்கினியின் நடுவிலே நடந்தார்கள். 4 பேர் அப்படி வாக்கிங் போனாங்களாம். ஜீசஸ் கூட பேசிக்கிட்டே நடந்திருப்பாங்களோ? ஏதேன் தோட்டத்தில் ஏவாளும் ஆதாமும் அப்படி பகலின் குளிர்ச்சியான வேளையில் நடந்து போன மாதிரி அந்த அக்கினிக்குள்ளே அவங்க கூட நடந்து ஒரு வாக்கிங் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? பாருங்க, வெப்பத்திற்கும் குளிருக்கும் ஆண்டவரானவரிடத்தில் அக்கினி தன் பட்சிக்கிற தன்மையை இழந்து போனது. The Lord is the Lord of heat and cold. வெப்பத்துக்கும் குளிருக்கும் அவர் ஆண்டவரான். அப்போ அந்த வெப்பத்தை அவர் என்ன ஆகிட்டார்? இவங்களுக்காக குளிர் ஆகிட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்களேன், இந்த 3 பேருக்காக 4ஆவதாக ஒருத்தர் வந்தார். இந்த 4ஆம் நபர் வந்ததும் 4 அற்புதங்கள் நடந்தன. என்னென்ன அற்புதம் நடந்துச்சு பாருங்களேன். வசனம் 27 சொல்லுது. 27 என்ன சொல்லுது? ராஜா அவங்கள வெளியே வாங்கன்னு சொல்லிட்டார். வெளியே வாங்க அப்படின்றார். சாந்தனாக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தாசரே, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாந்தனாக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். அந்த அஞ்ஞான தெய்வங்களுடைய பெயரை சொல்லி சொல்கிறார், வெளியே வாங்க. இப்போ என்ன சொன்னார் பாருங்களேன். நான் அஞ்ஞான தெய்வங்களுடைய பெயர்களை உங்களுக்கு வச்சாலும் உங்களுக்கு ஆண்டவர் யார்? அந்த உன்னதமான தேவன் தான். உன்னதமான தேவனுடைய தாசரே, தாசரேன்னா ஊழியக்காரரே, வாங்க வெளியில். பிரியமான தேவ பிள்ளைகளே, 4 அற்புதங்கள். என்னென்ன அற்புதங்கள்? 1, அக்கினி அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் பலம் செய்யவில்லை. 2வது, இந்த 3 பேருடைய தலைமயிர் முடி கருகவில்லை. 3வது, சால்வைகள் சேதப்படவில்லை. 4வது, அக்கினி மனம், நெருப்பு வாசம் கூட வீசலை. 4 அற்புதங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, காணக்கூடாத தேவனுடன் நாம் உறவிலே நிலைத்திருந்தால் அனைவரது கண்கள் காணும்படியாக கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்வார். பொசுக்க வருகிறவர்கள் பொசுங்கி போவார்கள். போனாங்கல்ல, உள்ள தூக்கி போட்டவங்க செத்து போயிட்டாங்க வெளியில். பொசுக்க வருகிறவர்கள் பொசுங்கி போவார்கள், நசுக்க வருகிறவர்கள் நசுங்கி போவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ராஜா சொன்னார்ல, உன்னதமான தேவனுடைய தாசரே, the servants of the most high God, உன்னதமான தேவன், the most high God அப்படின்னு தானியேலில் 3 தடவை வாசிக்கிறோம். சரிங்களா? தானியேல் 3:26, 5, 18, 21. உன்னதமானவர், the most high அப்படின்னு 10 தடவை வாசிக்கிறோம் தானியேலில் மட்டும். அதில் அந்த வசனம் எல்லாம் எழுதியிருக்கிறேன். உன்னதமானவர், உன்னதமான தேவன் அப்படின்ற அந்த நாமம் இவன் வாயிலிருந்தே வந்துருச்சு. நேபுகாத்நேச்சர் வாயிலிருந்தே வந்துருச்சு. எவ்வளோ பெரிய அற்புதம்! உன்னதமான தேவன் என்று ஏகமா தெய்வத்தை நேபுகாத்நேச்சாரே அறிக்கையிட்டு விட்டான். அல்லேலூயா! எபிரேய மூவரும் தங்களை முதலாவது நேபுகாத்நேச்சாரின் ஊழியக்காரராக அல்ல, யாருடைய ஊழியக்காரர் நினைச்சாங்க? உன்னதமான தேவனின் ஊழியக்காரராகவே உணர்ந்து அவர்கள் வாழ்ந்தபடியினால்தான் தேவன் எல்லாருக்கும் முன்பாக அவர்களை உயர்த்தினார். தேவன் அவங்களை உயர்த்தினார், இவர்கள் மூலமாக தேவன் உயர்த்தப்பட்டார். சரிங்களா? நம்ம வாழ்க்கை ஆண்டவரை உயர்த்த உயர்த்த ஆண்டவர் நினைச்சவார் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அது பேலன்ஸாக நடக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அனனியா, மீஷாவேல், அசரியா மூவரும் தேவனின் சிறு சேனையாக பெரு வெற்றி அடைந்தனர். பொற்சிலையை வணங்கின அந்த பெரிய கூட்டம், இந்த பைபிளில் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 3 கூட்டங்க. முதல் கூட்டம் என்ன? அந்த சிலையை விழுந்து வணங்கிய ஒரு பெரிய கூட்டம், பெண்டிங் கன்ஃபார்மர்ஸ். கடைசி நாட்களையும் ஒரு பெரிய கூட்டம் என்ன செஞ்சிடும்? உலக சட்டத்திற்கு முன்பாக ஞாயிறு ஆசிரியர் சட்டம் வரும்பொழுது எல்லாரும் பெரிய கூட்டம் வணங்கிடும். பெண்டிங் கன்ஃபார்மர்ஸ், வளைந்து வணங்குகிற கூட்டம்.
வளைந்து வணங்குகிறவர்கள். ரெண்டாவது கூட்டம் யாருன்னு பார்த்தோம்? பெட்ரேயிங் இன்ஃபார்மர்ஸ், காட்டி கொடுக்கும் கயவர்கள் அல்லது வத்தி வைப்பவர்கள். ஒன்று வளைகிற கூட்டம், இன்னொன்று வத்தி வைக்கிற கூட்டம். மூணாவது யார்? மூணாவது இந்த வளைகிறவர்கள் மத்தியில், வத்தி வைக்கிறவர்கள் மத்தியில் துணிவான மறுமலர்ச்சிக்காரராக நின்று தங்களுடைய வாழ்வையும் கொடுக்கிற கூட்டம், வாழ்க்கையை உயிரையே கொடுக்கிற கூட்டம், தேவனுடைய மகிமைக்காக தேவனோடு சேர்ந்து அரிய சாதனை படைக்கிற ஒரு கூட்டம். சரிங்களா? மூணு கூட்டம் தாங்க. வளைந்து வணங்குகிற கூட்டம், ரெண்டாவது வத்தி வைக்கிற கூட்டம், மூணாவது வாழ்வையே கொடுக்கிற கூட்டம். 3 கூட்டம் தான் தானியேல் காட்டுது 3 அதிகாரம். எந்த கூட்டத்தில் நாம் இருக்க போகிறோம்? தேவ ஜனமே, தேவனுக்காக நாம் நிற்போமா? அப்படி நிற்பதற்கு நாம் ஆயத்தமாகிறோமா? இன்றைக்கி நின்னா தான் நாளைக்கு நிற்க முடியும். இன்றைக்கி நிற்காமல் ஆண்டவருக்காக நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ற ஒரு மனநிலை செல்லவே செல்லாது. ஆகவே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தி அவருக்காக கனி கொடுக்கிற பிள்ளைகளாக, அக்கினியிலும் அக்கினியாக நிற்கிற ஒரு கூட்டமாக தேவன் நம்மை மாற்றும்படி ஒப்பு கொடுப்போம். ஆமென். மகா பரிசுத்தமான விசுவாசத்தை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறவரே, மகா பரிசுத்தலத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற எங்கள் ஜீவாதிபதியே, எங்கள் உத்தமமுள்ள நியாயாதிபதியே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுராஜா. இந்த நாளில் உடைய மகத்துவமான சத்திய வார்த்தைகளை தானியேல் 3ஆம் அதிகாரத்திலிருந்து கற்றுக் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். என் நண்பர்கள் என்னை விட்டு போனாலும் நான் இயேசுவுக்காக நிற்பேன் என்று பாடின ஆண்டவரே. ஒருவேளை தானியேல் பக்கத்தில் இல்லை, இந்த 3 பேரும் உமக்காக நின்றார்கள் ஆண்டவரே. ஒருவேளை வரக்கூடிய கொடிய காலங்களில் எங்கள் குடும்பத்தில் ஒருவேளை கணவன் ஆண்டவருக்காக நிற்காமல் போகலாம், மனைவி ஒருவேளை ஆண்டவருக்காக நிற்காமல் போகலாம், நண்பர்கள் உறவினர்கள் சபையிலே பழகினவர்கள் ஒருவேளை ஆண்டவருக்காக நிற்காமல் போகலாம், ஒருவேளை நன்கு அறிமுகமானவர்கள் காட்டிக் கொடுக்கிறவர்களாக மாறலாம். ஆனாலும் தகப்பனே, நாங்கள் ஆண்டவருக்காக நிற்கிற அந்த சிறு கூட்டமாய் எங்களை பலப்படுத்தும் கர்த்தாவே. ஒரு பெரிய கூட்டம் வளைந்து வணங்க போகிறது. போப்புமார்க்க பொற்சிலையான ஞாயிறு ஆசரிப்பில் உறுதியாக போகிற கூட்டம் இருக்கிறது. பிழைப்புக்காகவும் போகிற கூட்டம் இருக்கிறது. ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது என்பதை நாங்கள் முன்னறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்னொரு கூட்டம் காட்டி கொடுக்க போகிறது. இன்னொரு கூட்டம், ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவருக்காக நிற்க போகிறது. ஆண்டவரே, அந்த சிறு மந்தையில், அந்த சிறு கூட்டத்தில், அந்த யாக்கோபு என்னும் பூச்சியே என்று சொன்னீரப்பா, அந்த பூச்சி மாதிரி இருக்கிற அற்பமான கூட்டத்தில் நாங்கள் இருக்கணும்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த தீர்க்க தரிசன பாடங்களில் எங்கள் பிள்ளைகளுக்கு சாபத் ஸ்கூலில் எங்கள் பிள்ளைகளுக்கு படுக்கை நேரத்தில் சொல்லிக் கொடுத்த கதைகளில் ஆண்டவர் வைத்திருக்கிற எச்சரிப்பின் பாடங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை படித்தோம். ஒரு சின்ன கதையை, சம்பவத்தோட வாழ்க்கையிலேருந்து படித்தோம். அவருக்கு இருந்த வைராக்கியம், துணிச்சல், அவனுடைய வசனங்களை எடுத்து பேசுகிற அந்த நினைவாற்றல் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நாங்கள் வேறு ஏதேதோ வசனம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டோடைய வசனத்திற்கு திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்களுக்கு வைராக்கியத்தை தாங்க. தேவனுக்காக சத்தியத்திற்காக நிற்கிற உறுதியை, உத்தமத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை யாராகிலும் சுகவினத்தோடு, பலவீனத்தோடு, நோய் நொடிகளோடு, மனபாரத்தோடு, சஞ்சலத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு வந்திருந்தால் எல்லாருக்கும் ஆண்டவர் ஆறுதல், சமாதானத்தை தருவீராக. மருத்துவமனையில் இருக்கிற சுகவீனமாக இருக்கிற எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். ஜெயராஜகோபால் அம்மாவுக்காக, சௌரி கிறிஸ்டியோடைய அம்மா ஸ்டெல்லா அம்மாவுக்காக, மற்றும் வேலம்மாள் மருத்துவமனையில் இருக்கிற ஐயா சுந்தர்ராஜ், ஐயா அந்தோணி ஆகியோருக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாரையும் தொடுங்கப்பா ஆண்டவர், அற்புதம் செய்யுங்க. இவர்கள் ஒருவேளை கடந்து செல்கிற அனுபவம் அக்கினிச்சூளை அனுபவமாக இருக்கலாம். ஆனாலும் இந்த அக்கினிச்சூளையின் மத்தியிலும் இறங்கி வந்த எங்கள் தேவகுமாரன் எங்களோடு இருக்கிறார் என்பதை இவர்களும் உணரத்தக்கதாக ஆவியானவர் இப்பொழுதே அவர்களை தொடும்படி, சந்திக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி, பலப்படுத்தும்படி, விசுவாசத்தில் அவர்களை உறுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா.
விசுவாசத்தில் நாங்கள் இன்னும் பலன் அடைய வேண்டும், மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நாங்கள் உறுதி அடைய வேண்டும் என்று யூதா 20ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி கர்த்தாவே அந்த ஜெபத்தோடு நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்ய. அந்த 3 பேர் நின்றார்கள். நான் ஆண்டவருக்காக நிற்கணும், என் குடும்பம் நிற்கணும், என் பிள்ளை நிற்கணும், என் கணவன் நிற்கணும், என் மனைவி நிற்கணும் என்ற தீர்மானத்தோடு நாங்கள் ஜெபத்தோடு செயல்படுவோம் என்று நாங்கள் கடந்து செல்ல, சத்தியத்திற்காக நிற்போம் என்று உறுதியோடு செல்ல அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கே நிற்கணும் ஆண்டவரே, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். அது எங்களுக்கு கேட்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. இன்றைக்கே நான் நிற்பேன் என்று தீர்மானம் செய்தால் அது ஆண்டவரே உமக்கு எவ்வளவு நன்றாக இருக்கும். அந்த தீர்மான உறுதியை எங்களுக்கு தாரும். எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த சத்தியங்களை நாங்கள் கேட்டு மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடவிகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலையும் வழி நடத்தலும் ஆண்டோடைய ஆலயத்தில் ஆராதனையில் கலந்து கொண்ட பிள்ளைகள், ஆன்லைனில் இணைந்து கொண்ட பிள்ளைகள் எல்லாரோடும் சத்தியத்திற்காக தீர்மானித்திருக்க தேவதாசர்கள், தேவனுடைய ஆண்கள் பெண்கள் எல்லாரோடும் தேவாசீர்வாதம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.